அமைச்சுக்களை பொறுப்பேற்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் தாங்களது பொறுப்பினை கைவிட்டு பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதன் காரணமாகவே நாடு இன்றைக்கு இவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த நிலைமையிலிருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை. அதை நாங்கள் சரிவர திறம்பட செய்வோம் என்று அனைத்து மக்களுக்கும் உறுதியளித்தோம். அதே போன்று இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். இந்த அமைச்சு பொறுப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான அமைச்சு பொறுப்பு. மக்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்றவனாக அந்த அமைச்சராக இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை மக்களுக்கு வழங்கும். இலங்கையில் வாழுகின்ற மீனவ சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மீனவர்களை நம்பி வாழ்கின்ற நாட்டு மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருக்கும் சாதாரணமானதாக நியாயமானதான ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டிய தேவை கடப்பாடு எங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இவைகளை திறம்பட சரிவர செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம். அதற்கு எங்களுக்கு விசேடமாக மக்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அத்தியாவசியமானது. மக்கள் இதற்கு முன்னர் தேர்தல் முடிந்ததன் பிறகு கைகளை கழுவி கொண்டு வீட்டுக்கு சென்றதோடு நிற்காது. எதிர்வரும் காலங்களிலே மக்கள் இதனுடைய உண்மையான பங்காளிகளாக மாறி இதனை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொண்டோம். அதே போன்று எங்களுடைய மீனவ அமைச்சில் இருக்கின்ற ஊழியர்கள், அதனுடைய செயலாளர்கள், அதில் இருக்கின்ற பணிப்பாளர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து கொண்டு இந்த எங்களுடைய மீனவ சமூகத்தையும் மீனவர்களையும் அல்லது மீன்பிடி துறையையும் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அதனால் அதை செய்கின்ற வேளையில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த அதைக்கு துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களது பூர்ணமான ஆதரவை வழங்குங்கள். அதே போன்று எங்களை நம்பி இன்றைக்கு 2,20,00,000 மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் வழங்கி இருக்கின்ற ஆணை என்பது வேறு எதுவும் அல்ல, விமோசனத்துக்கான ஆணை. அப்போ அந்த ஆணையை உறுதி செய்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் அனைவரிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு நம்பி எங்களை வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் துரோகம் செய்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதம். இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும். ஒன்று, எங்களது கடல் பரப்பை அத்துமீறி செயற்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். அதே போன்று அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ட்ரோலர் மூலமாக செய்யப்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். இது நாங்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்கள் கூட எதிர். அப்போ அந்த நடவடிக்கையை அவர்களும் எதிர்க்கின்றார்கள், நாங்களும் எதிர்க்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற மீனவர்கள் எதிர்ப்பார்களாக இருந்தால் அது சட்டவிரோதமான நடவடிக்கை. அப்போ அந்த சட்டவிரோதமான நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது சம்பந்தமாக நாங்கள் அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த ஒரு காலங்களிலே எல்லோருடனே கதைத்து பேசி இதை சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம்.